சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபோது என்னோட கூட வருகிறேன். இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்னவர். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தர்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஜெபத்தோடு கூட தானே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வார்த்தை கூட நம்மளால் சொல்லவும் முடியாது, தியானிக்கவும் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவே, உம்மை சோதரிக்கிற ராஜா, அப்பா இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பா இந்த நேரத்துக்காக அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இடத்துல அப்பா அழைத்து கொண்டு வந்த அப்பா ஆத்மாவுக்காக ஸ்தோதரிக்கிற ராஜா. என் தேவனே, அப்பா எங்களுக்கு வேண்டிய நல்ல அப்பா வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுவது நாங்கள் அல்ல, தேவ ஆவியானவரே எங்கள் மூலமாய் சொல்லும்படிக்கை கூட அப்பா கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே அசைவாடுங்க, முதலும் முடிவுமாக நீங்களே எங்களை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குட்டி ஆராதனை. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. நம்பிக்கையோடு மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தியானமாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக ஒடுக்கப்பட்டு, சாபங்களோடு கூட பாவங்களோடு கூட நமக்காக இன்றைய நாளில் தான் இறந்தார்னு சொல்லப்படுது. ஆனால் அது உண்மையோ இல்லையோ நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மறுபடியும் வருவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திர ராஜா. இந்த இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த 7 வார்த்தைகளை பற்றி சொல்கிறோம். அந்த 7 வார்த்தையை கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து சொல்லியிருப்பாரா? எவ்வளவு துக்கத்தோடு சொல்லியிருப்பார். அவரோட ஆத்மாவிலையும் வியாகுலம் இருந்துதான், அவரோட சரீரத்துலேயும் வியாகுலம் இருந்துதான். அவ்வளவு துன்பத்துலேயும் அவ்வளவு கஷ்டத்துலேயும் கர்த்தர் சொல்கிறாரு. எப்படின்னாக்கா அவரோட உடம்பு ஃபுல்லாக காயம், ரத்தமெல்லாம் போயிட்டு ஒரு துளி ரத்தம் கூட அவரோட உடம்புல இல்லை. ரொம்ப கஷ்டத்துல தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. சொல்கிற ஒரு வார்த்தையுமே சாதாரண ஒரு வார்த்தைகள் இல்லை. முதல் வார்த்தையே மன்னிப்பு. அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எவனாவது உடம்புல அடிபட்டு உதப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மன்னிக்கிற ஒரு நிலை யாருக்கு வரும்? கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். ஆமேன். அதுவே சொல்லுது, இவர்தான் மெசியான்னு சொல்லுது. ஆமேன். இப்போ இந்த 7 வார்த்தைகளை சும்மா ஒரு ஓரலாக சொல்கிறேன். ஏன்னா 7 வார்த்தைகளுமே இந்த ஆர்டரில் ஏன் கர்த்தர் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே யோசிப்போம்ல, நிறைய வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை நிறைய வார்த்தைகளை வேறு ஆர்டரில் கூட சொல்லியிருக்கலாம். பசிக்குது, தாகமாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் கர்த்தர் இந்த ஆர்டரில் சொன்னார்? மன்னிப்பு, அப்புறம் ரட்சிப்பு, அப்புறமா ஸ்திரீயை நோக்கி சொல்கிற வார்த்தை, அப்புறமா தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்,
அடுத்து வந்து தாகமாக இருக்கிறேன், அடுத்து முடிந்தது, அடுத்து ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த ஒரு வார்த்தையில் இந்த லைனில் என்ன இருக்குது, என்ன ஆர்டர் இருக்குன்னா, ஆதாம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு. ஆதாம் முதல்ல இருந்து நமக்கு வந்து மன்னிப்பே இல்லை, கர்த்தர்கிட்ட மன்னிப்பே இல்லாமல் தான் இருந்தது. நாமளும் கர்த்தரும் தூரமாகவே இருந்துட்டோம். நம்மளை சேர்க்கிற விதமாக தான் அவர் முதலாவது கூட மன்னிப்பை கூறுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்வதின் காரணமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை முதல்ல இணைக்கிறாரு. ஆமேன். அடுத்துதான் அப்புறம் ரெண்டாவது வார்த்தை ரட்சிப்புன்ற வார்த்தை. ஒரு சாதாரண ஆளை நோக்கி சொன்னாரா, ஒரு நல்லவனை நோக்கி சொன்னாரா அந்த வார்த்தையை கர்த்தர்னா? இல்லவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வந்து கள்ளனை நோக்கி சொல்கிறாரு, திருடன். அவன் உண்மையிலேயே எல்லாரோடு கூட ரொம்ப கெட்டவன். அவனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோடு கூட எங்கே இருப்ப, ராஜ்யத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னையிலேருந்து உங்களுக்கு ராஜ்யம் சொந்தமாக போகுது. இன்னைய நாள் நான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறேன். இந்த நாளில் நான் உங்களுக்கு வந்து மீட்பு உண்டாக போகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயப்படாமல் இருங்க. பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னையிலேருந்து ஒரு கள்ளனாக இருந்தாலும் சரி, இந்த இது நல்லவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னை நம்பும் பொழுது உங்களுக்கு எது சொந்தமாகும்னா ராஜ்யம் சொந்தமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மூன்றாவதா ஸ்ரீயை நோக்கி சொல்கிற வார்த்தை. ஸ்ரீனாக்கா என்னென்னா ஒரு சபையை குறிக்கும், ஒரு கூட்ட ஜனத்தை கூட குறிக்கலாம். என்னை நம்புகிற ஒரு கூட்டம் ஒன்று வரும் இருக்குது. இதை நான் யார்கிட்ட ஒண்டியாக விட்டு போக முடியாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு மகனை உண்டாக்குகிறார் தேவன். ஒரு மகன் அப்படின்னா யாருன்னா, ஒரு வந்து ஊழியக்காரர்களை சொல்லலாம், நம்ம வந்து ஊழியக்காரங்களை சொல்லலாம், இல்லை வந்து மறுபடியும் நடத்தக்கூடிய மேய்ப்பர்களை சொல்லலாம். உங்கள்கிட்ட இப்போ சபையை குறித்து காட்டுறாரு, இதோ உம்முடைய மகன். நான் இல்லைன்னு நீங்கள் யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க, உங்களுக்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமீன், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமேட்டுக்கா எதுனா நாலாவது வார்த்தை, என் தேவனே என் தேவனேன்னு அவர் கதறுகிறார். சாதாரணமாக சொல்லலை அந்த வார்த்தையை. பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் அவர், சாதாரணமாக இல்லை. கர்த்தர் பிதாவின் மடியில் குழந்தையாக இருந்தவர், செல்ல பிள்ளையாக இருந்தவர். ஆனால் அந்த நேரத்தில் எப்படி இருக்காருன்னா, பிதாவுக்கும் அவருக்கும் உண்டான கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. கீழே இருக்காரு, அவர் மேலே இருக்காரு. நம்மளோட எல்லா குற்றங்களும் பாவங்களும் அவரை சூழ்ந்து கொண்டு மறைக்கப்பட்டது. பிதாவுக்கும் அவருக்கும் உண்டான எல்லா தொடர்பும் கட்டான ஒரு நிலைமையில கர்த்தர் சொல்கிறாரு, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், ஆண்டவரேன்னு கூப்பிட்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்பான்ற ஒரு நிலைமை போய் ஆண்டவரேன்னு கூப்பிட்ற ஒரு நிலைமை வந்துருதான் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறாருன்னா தாகம். அந்த தாகம் தான் ரொம்ப உயர்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. தாகமாக இருக்கிறேன், சரீரத்துக்கான ஒரு தாகம் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாகம், ஆத்தும ஒரு தாகத்தை குறித்து தேவன் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஆத்தும தாகம் அது எப்படின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு இவ்வளவு துக்கப்பட்டு இதை வாங்கிட்டேன்ப்பா, பார்க்குறீங்கல்ல, நான் எவ்வளவு வேதனையோடு கூட இதை நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே. இதை எவன் அறுக்கிறதுக்கு வருவான் என்று அவர் தாகமாக இருக்கிறார். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களே, இதையெல்லாம் நடத்துறதுக்கு ஆவியானவர் அவர்களுக்கு தெம்ப கொடுத்து தாகமாக இருக்கிறேன், இந்த மக்களை என்கிட்ட சேர்க்கறதுக்கு ஆள் வேணும்னு அவர் நினைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை முடிந்தது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரையிலும் அவர் சொன்ன தரிசனங்கள் ஒவ்வொன்றும் முழுமையாய் நிறைவேற்றி விட்டேன், எதையுமே நான் தவற விடலை ராஜான்னு சொல்லி அவருடைய தேவன்கிட்ட அவர் சொல்கிறாரு. அடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவருடைய ஆவியை நமக்காக அர்ப்பணித்தார். ஆமேன். ஏசப்பா எப்படி உள்ளவர்னா, ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு சாபத்தையும் இல்லாதவர், கண்களால் கூட காண முடியாதவர். அவர் அவ்வளவு இனிமையானவர். அவர் நமக்காக சாபத்தையும் பாவத்தையும் வாங்கினார். ஐயா சொன்னார், அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட உடம்புல இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கழகம் வந்து ஆராய்ஞ்சாங்க இல்லையா, என்னென்ன தழும்புகள் இருந்தது, என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்தவங்க இன்னொன்னையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் அடிக்கப்படும் பொழுது மோஷனும் இன்ட்ரோலும் சேர்ந்து வந்ததான். அப்போ எந்த அளவுக்கு துக்கம் பாருங்கள், எந்த அளவுக்கு வேதனை பாருங்கள். நம்ம பிரசவ வேதனையை அனுபவிக்கிறாங்க இல்லையா ஸ்திரீகள், அவங்க கூட பாத்ரூம் போயிடுவாங்க, எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். அந்த வேதனையை அனுபவிக்க முடியாமல், ஆமென், அல்லேலூயா.
பாத்ரூம் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் மோஷனும் பாத்ரூமும் ஒரு ஆண், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஆண், நல்ல கட்டான உடல் உள்ளவர் அந்த இடத்துல போனாருன்னா அதை யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வேதனையை கொடுத்துருக்குன்னு. 6 லிட்டர் ரத்தமும் அவர் ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லையா. ஆமே, நம்ம அதை தியானிக்கிறோம். ஆமேன், ஸ்தோத்திர ராஜா. மேற்கொண்டு நம்ம வார்த்தைக்குள்ளே செல்லலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு பரிதபிக்கிறார். ஆமேன். இதை கூட ரெண்டாக நோக்கலாம். முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னா மன்னிப்பு வருது நமக்கு. பிதா கிட்ட ஏன் ஜெபிக்கிறாரு? இவருக்கே ஒரு அதிகாரம் உண்டுல்ல, பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டே. யாருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டே என்று தேவன் கூறுகிறார் அல்லவா. ஆனால் ஏன் இந்த இடத்துல மன்னிக்க முடியலன்னா, பாவி ஆயிட்டார் அவர். குற்றம் எல்லாம் சுமத்தப்பட்டு துக்கப்பட்டு பாவம் நிறைந்த ஒரு ஆளால் மன்னிக்க முடியாது. அதால தான் என்னால் மன்னிக்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் மன்னிங்க தேவனே. லூக்கா 23:34 தேவன் கதறுகிறார், நீங்கள் மன்னிங்க ராஜா, நீங்கள் மன்னிங்க ஆண்டவரேன்னு கதறிவிட்டு ஒரு சிறுதுக்கு ஒரு குட்டி பிள்ளைய சொல்கிற மாதிரி நம்மளை சொல்கிறாரு. இவங்க செய்யறதே என்னன்னு அறியாமல் செஞ்சுட்டாங்கப்பா, இவங்களை மன்னிங்க தேவனே அப்படின்னு சொல்லி தேவன் கதறுகிறார். ஆமீன். புறஜாதி மக்களை கூட நம்ம நினைக்கும் பொழுது நம்ம கூட அவங்க சண்டை போடுவாங்க, இல்லை ஒரு நேரம் அவங்கள நம்மளை திட்டுவாங்க, அவமதிப்பாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. அந்த நேரத்தில் நம்மளால் யோசிக்க முடியுதா என்னென்னு? நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை வச்சுருக்காரு. நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம இந்த குணங்களை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அங்கே செல்ல முடியும். ஆனால் இவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. அதால தான் அவங்க ரொம்ப மூர்க்க குணம் உள்ளவாகவும் கோப குணம் உள்ளவங்களாகவும் பொருளாசை எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா? அதை எதுவுமே நாம் யோசிக்காமல் அவங்களுக்கு இணையாக அவங்களுக்கு ஈடாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களோடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை சொல்கிறேன் பாருங்கள், சாமுவேல் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணால் என்னோடய கண்ணில் தூசியை போட்டான். அவன் ரொம்ப சேட்டைக்காரன் தானே, அவன் ரொம்ப சேட்டைக்காரனாக என்ன பண்ணுவான், டெய்லி சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான், தினம் அடிச்சுட்டே இருக்கிற வேலை தான். ஒரு சாதாரண ஒரு குற்றத்தை கூட நம்மளால் மன்னிக்க முடியல. சாதாரண நிலையில் உக்காந்துக்கிட்டு தான் இருக்கோம், நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு ஒரு வேதனையும் கிடையாது. அப்போவே அவனை மன்னிக்க முடியல. உக்காந்து எழுந்து அவன் கூட யாரடா நடக்கிறது நமக்கு கஷ்டம் வருது. ஆனால் தேவன் அடிபட்டு உதைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலேருந்து சொல்கிறார் இந்த வார்த்தையை. அந்த வார்த்தையை 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கண்ணில் தூசியை போட்டுட்டான், ஒரு கல்லை போட்டுட்டான். அது என்ன ஆயிடுச்சுன்னா உறுத்தி 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 அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் போட்டு எப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ, எப்போல்லாம் உருட்டுதோ, உன்னால தான் நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா முந்தானத்து நைட்டு கூட ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அப்போ தான் சொல்கிறாரு, இந்த ஒரு குட்டி உறுத்தலால் ஒன்று தாங்க முடியலையா, இந்த வேதனையினால் ஒன்று தாங்க முடியலையா, நான் எவ்வளவோ வேதனை பட்டிருக்கும்போது அப்போவும் உங்களுக்காக மன்னிச்சேன் இல்லையா, உங்களுக்காக இறங்கினேன் இல்லையா, அப்போ நான் சாதாரண நிலையிலையா இருந்தேன். எல்லா குற்றமும் எவ்வளோ சாபங்களும் எவ்வளோ பாவங்களும் என்கிட்ட என்னை அடிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. நம்ம அடியை கூட தாங்கிடலாம், ஒருத்தவங்க நம்மளை நோக்கி சிரிச்சிட்டாங்கன்னா தாங்க முடியாது. என்னடா நம்மளை கேவலமாக எண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆமேன், ஸ்தோத்திரம். தேவன் அதையும் தாங்கினார். இன்னொன்று என்னாவா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்றதை நீங்கள் நல்லா உற்று நோக்கணும். இவர்களை மன்னியும்னு ஆண்டவர் சொல்லலை, இவர்களுக்கு மன்னியும் என்று தான் சொன்னார். இவர்களுக்கு மன்னியும்னாக்கா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஃபுல்லாக ஆதாம்லேருந்து ஆதியாகமம் முதல் இனிமே வரப்போகிற சந்ததி வரைக்கும். ஏசாயா 53 சொல்கிறார் கர்த்தர், அவர் தமது சந்ததியை கண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அவர் அந்த சிலுவையிலேருந்து எதை நோக்குறாருன்னா அவருடைய சந்ததியை நோக்குறார், பார்க்குறார். சந்ததி இவ்வளவு தூரம் என்னுடைய சந்ததி வரும் அப்படின்னு சொல்லி யோசித்து, இவ்வளவு கூட்டம் என்னோடு கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, இவர்களுக்கு மன்னியும் கர்த்தாவே. ஒரு குழந்தையாட்ட நம்மளை சொல்கிறாரு, இவங்க செய்யறதே என்னன்னு அறியாமல் செஞ்சுட்டாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு தேவன்கிட்ட கதறாரு. ஆமேன், ஸ்தோத்திரம். நம்மளும் அது போல தான் இருக்கணும். கர்த்தர்கிட்ட தியானம் பண்ணும்போது நிறைய வசனம் எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் டைம் நமக்கு சரியாக வராது, கூட வராது இல்லைங்களா. அதனால கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு ஒன்று, அது நல்லா வாஞ்சையோடு கூட எல்லாரும் ஊழியம் பண்ணணும். ஊழியத்துக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்காக அவர் நமக்காக மரித்தாருன்னா நம்ம ஒரு குட்டி நேரமாவது அந்த கர்த்தரை நோக்கி எல்லாட்டையும் சொல்லணும்,
இதோ எங்கள் தேவன் நல்லவர்னு சொல்கிறதுக்காக நமக்கு தைரியம் வேணும் இல்லையா? ஆமேன். ஹல்லேலூயா. பாடலாம் பாட்டு ஒன்று. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலா என்ன செய்வோமே? உயிரை கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலா என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள ஆமென் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரே ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.